எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்கீம், தமிழக அரசுடைய திட்டங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30+ ஸ்கீம் வந்து கவர் ஆகுது. அதுவும் இந்த வருஷம் ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி இந்த 2 மந்த்தில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கீம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்கீமெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் பாருங்கள், 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னா உலகம் உங்கள் கையில். ஸோ அந்த ஸ்கீமோட நேம் உலகம் உங்கள் கையில். எப்போ லான்ச் பண்ணாங்க? இந்த வருஷம் ஜனவரி 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 20 லட்சம் பேருக்கு வந்து லேப்டாப் கொடுக்கறது தான் திட்டம். இந்த வருஷம் வந்து 10 லட்சம் பேருக்கு வந்து லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் தான் உலகம் உங்கள் கையில். இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மடிக்கணினிகள், லேப்டாப்ஸ், ஃப்ரீ லேப்டாப்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஸ்கீம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டாப்ஸ். இதோட ஃபில் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இப்போ நம்ம அரசு ஊழியர்களுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும், புதிய ஓய்வூதிய திட்டம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கும். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள பலன்களுக்கு ஈக்குவலாக அதில் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே கொடுக்குற வகையில் ஒரு கொஞ்சம் சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கடைசியாக இப்போது ரிட்டையர் ஆகிட்டாங்க அந்த ஊழியர் அப்படின்னா லாஸ்ட் மந்த் சேலரி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த சேலரியில் 50% வந்து அவங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக அவங்களுக்கு மந்த்லி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பணியாளர்கள் வந்து 10% பங்களிப்பை இந்த ஸ்கீமுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேலரியிலேருந்து 10% இந்த ஓய்வூதியம் வழங்குறதுக்காக பிடிப்பாங்க. கவர்மெண்ட்டும் போட்டு இந்த ஓய்வூதியத்தை இவங்களுக்கு மந்த்லி கொடுக்க போகிறாங்க. அடுத்த 6 மந்த் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய குடும்பத்துக்கு அவர் லாஸ்ட்டாக அந்த ஓய்வூதியம் பெற்று வரார் இல்லையா, அந்த ஓய்வூதியத்தில் 60% வந்து குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னும் இந்த ஸ்கீமில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போது ஓய்வு பெறும்போதோ அல்லது இந்த பணிக்காலத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் அவங்க உயிரிழந்துட்டாங்க அந்த அரசு ஊழியர் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எவ்வளோ வருஷத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு 25 லட்சத்துக்கும் மிகாமல், ஸோ 25 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு மிகாமல் அதுக்குள்ளே அவங்க எவ்வளோக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பணிக்கொடை அப்படிங்கிறது கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில். அடுத்து இப்போது இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓய்வு பெறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த தகுதி பணிக்காலத்துக்கு முன்னாடியே ஓய்வு பெறாங்க ஊழியர்கள் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமும் வழங்கப்படும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டாப்ஸ் ஸ்கீம், தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீமுடைய முக்கியமான அம்சங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம், இது 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க மார்ச் மந்தை. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது கல்லூரி மாணவர்கள், அப்புறம் வேலையில்லா பட்டதாரிகள், வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து திறன் பயிற்சி வழங்குறதுக்காக நான் முதல்வன் திட்டம் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளும் இந்த ஸ்கீமில் பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடத்தி அந்த எக்ஸாமில் தேர்வாகக்கூடிய முதல் 1000 பேருக்கு பார்த்திங்கன்னா 10 மாதத்துக்கு 7,500 ரூபாய் வந்து மந்த்லி கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் மந்த்லி வந்து கொடுக்குறாங்க. மெயின்ஸ்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூவுக்காக தயாராகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க இந்த ஸ்கீமில். அடுத்து உறுப்பு தானம் செய்கிறவங்களுடைய உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செய்யும் முறை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2023 செப்டம்பர் 23 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த மூளைச்சாவு அடைந்த நபர்களுடைய உடல்கள் அப்படிங்கிறது தானமாக வழங்கப்பட்டு
உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்படி அந்த உறுப்பை தானமாக கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அரசு சார்பில் மரியாதை வழங்கப்படும் சொல்லிட்டு 2023 செப்டம்பர் 23 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் தமிழ்நாட்டில் 2008 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று, இந்த உறுப்பு தானம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய பெயர்கள் வந்து அந்தந்த மருத்துவமனை மருத்துவ கல்லூரிகளில் வந்து பெயர்களானது பொறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ புதுசாக அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான முன்னெடுப்புகளால் 2025 266 பேரிட்ட அதாவது 266 பேர்கிட்டேருந்து உறுப்புகள் 1476 உறுப்புகள் பெறப்பட்டு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. உறுப்பு தானம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது நம்ம இந்தியாவில். அடுத்து, உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம். இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்காக போய் தன்னார்வலர்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவங்களுடைய கனவுகள் என்ன, இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்னால எந்த அளவுக்கு பயன் அவங்க அடைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரியான அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேதர் பண்ணி அதெல்லாம் ஒரு இணையதளம் உருவாக்கி அதில் போட்டு இந்த ஃப்யூச்சரில் இந்த அவங்களுடைய கனவுகள்லாம் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இப்போ 2026 ஜனவரி 9 உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டமானது திருவள்ளூர் மாவட்டத்தில் பாடியநல்லூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ 50,000 தன்னார்வலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்காக போய் அவங்களுடைய கனவுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது அவங்களுடைய கருத்துக்களை பெற்று ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கனவு அட்டை அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 91 லட்சத்துலேருந்து 1.9 கோடி லட்சம் குடும்பங்கள் வரைக்கும் பயன்பெற போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டார்கெட்ஸ், இந்த ஆசைகள்லாம் 2030க்குள்ளே நிறைவேற்றுவதற்காக பிளான் பண்ணியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, மகளிர் உரிமை தொகை திட்டம். இது 2023 செப்டம்பர் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு வந்து உரிமை தொகை வழங்கணும், மந்த்லி வந்து 1000 ரூபி வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வழங்கணுங்கிறதுக்காக. அதுவும் 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க, தகுதி வாய்ந்த 1 கோடி குடும்ப தலைவிகளுக்காக. அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமில் வந்து இன்னும் சில பயனாளிகள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம், லாஸ்ட்டாக கூட 5000 ரூபி வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து கோடைக்கால நிதி உதவியோட, அதாவது ஊக்கத்தொகையோடு சேர்த்து மொத்தமாக 5000 ரூபி வந்து போட்டிருப்பாங்க, டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் பயன்பெறணும் அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். இப்போது அவங்க லேண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நன்சை நிலமாக இருந்தால் 5 ஏக்கரும், புன்சை நிலமாக இருந்தால் 10 ஏக்கருக்கும் மிகாமல் இருக்கணும். அடுத்து, வருடத்துக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரங்கிறது 3600 யூனிட்டுக்கு குறைவாக இருக்கணும். இன்னும் சில விதிகளும் தளர்த்திருக்காங்க இந்த ஸ்கீமில் சேர்க்கறதுக்கு. இப்போது அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வச்சுருக்காங்கன்னா அவங்களும் இந்த ஸ்கீமில் பயன்பெறலாம்னு சொல்லி சில விதிகளை தளர்த்திருக்காங்க. முதியோர் ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் பயன்பெறலாம்னு சொல்லிட்டு தளர்த்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் 1,31 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக 5000 ரூபி வந்து வழங்கினாங்க. மார்ச், பிப்ரவரி, அப்புறம் ஏப்ரல் இந்த மாதத்துக்கெலாம் சேர்த்து 3000, 2000 ரூபாய் கோடைக்கால ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து, 108 ஆம்புலன்ஸ் சேவை. இதுவுமே 108 ஆம்புலன்ஸ் சேவை 2008 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது சாலை விபத்துகள், அப்புறம் திடீர் மருத்துவ சேவைகள், அவசரகால சேவைகள்லாம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதுக்கு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது ரொம்ப முக்கியமான இருக்குது. ஸோ அதை சேவைகளை வழங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 1353 ஆம்புலன்ஸ்கள் இருக்குது. 2025 இந்த ஆம்புலன்ஸ் சேவை மூலமாக 18.07 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் EMRI கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் நிறுவனம் தான் இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவையை தமிழ்நாட்டில் வழங்குது. இப்போ முக்கியமான நகரங்கள் சென்னை இந்த மாதிரி நகரங்கள்லாம் இப்போது 108க்கு அழைத்த உடனே ஒரு 7 மினிட்ஸில் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டம். இது வந்து இப்போது தான் இந்த ஜனவரி 19 லான்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கெல்லாம் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. காலநிலை கல்வியை வந்து மாணவர்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கான பாடத்திட்டங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் காலநிலையை நம்ம வந்து சரியாக வச்சுக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும், அது சம்மந்தமான கல்வி வழங்கப்படுது இந்த ஸ்கீம் மூலமாக. குழுமை பள்ளிகள் திட்டம்னு பார்த்திங்கன்னா, இப்போது பள்ளிகளில் வந்து குளிர்கூரைகள் அமைக்கிறது,
அந்த ரூஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து குளிர்கூரைகள் அமைச்சு அவங்களுடைய டெம்பரேச்சர் குறையுது, அந்த கிளாஸ் ரூமோட டெம்பரேச்சர் இதனால் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த குளுமை பள்ளிகள் திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குளிர்கூரை முன்னெடுப்பை பற்றி தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்துடைய 2025 to 26 ஆண்டுக்கான செயல் திட்டத்திலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸில் வந்து குளிர்கூரை அமைச்சு இந்த வெப்ப காலங்கள்லாம் அந்த டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு முன்னெடுப்பு. அடுத்து மகளிர் விடியல் பயணம் திட்டம், இது 2021 மேல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது இலவசமாக ஏழை பெண்கள் வந்து அரசு பேருந்துகளில் பயணிக்கிறது, மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கலாம், இந்த அப்புறம் திருநங்கைகள் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து அரசு பேருந்துகளை பயணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக பெண்கள் வந்து மந்த்லி 888 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இது 2022 செப்டம்பரில் 15ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க மதுரையில். எதுக்காக அப்படின்னா காலை உணவு வந்து இலவசமாக வழங்கணும். நம்ம பார்த்துருப்போம் மதிய உணவுலாம் வந்து ஸ்கூலில் வந்து இலவசமாக கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி தொடக்கப்பள்ளி மாணவர்கள் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவை இலவசமாக வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம்னால மாணவர்கள் ஸ்கூலுக்கு அந்த வருகை அப்படிங்கிறது மேம்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காலையில் சாப்பிட்றதுனால ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு குறையுது. ஸோ தொடர்ந்து அவங்க வகுப்பை வந்து தீவிரமாக கவனிக்கவும் முடியுது. இதெல்லாமே இந்த ஸ்கீமோட பயன். இதில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா 19.34 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வராங்க. நெக்ஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். இந்த ஸ்கீம் வந்து 2022 செப்டம்பர் 5 சென்னையில் தொடங்கி வச்சுருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 12 வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி 1000 ரூபி இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 1000 ரூபி கொடுக்குறதுனால அந்த மாணவிகள் 12th முடிச்சுட்டே பாதியிலே அவங்க படிப்பை நிப்பாட்டிடாமல் அடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணி இந்த அவங்க தொடர்ந்து உயர்கல்வி படிக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டமாக புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட்டு தோழி விடுதிகள் திட்டம். இந்த ஸ்கீம் வந்து 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது பெண்கள் இருக்காங்க இல்லையா, கிராமப்புற பெண்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்காக வெளியூர்களுக்கு அதாவது நகர்ப்புறங்களுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே அவங்களுக்கு முக்கியமான வசதினா என்ன தேவைப்படும், ஹாஸ்டல் வசதி அப்படிங்கிறது தேவைப்படும். ஹாஸ்டல்னால் பாதுகாப்பான ஒன்றா இருக்கணுங்கிறத கருதுவாங்க. ஸோ அவங்க நகர்ப்புறங்களுக்கு இல்லைனா படிப்பு காரணமாக வெளியூர்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்க தங்குற வசதி, நவீன வசதிகள் அதுவும் சரியான கட்டணத்தில் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹாஸ்டல் அமைக்கிறதுக்காக தோழி விடுதிகள் திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 19 விடுதிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். ஸோ அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம்னா இப்போ எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்தவங்க, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள், அவங்க உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு நிதி உதவி அப்படிங்கிறது இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில். இந்த ஸ்கீம் பர்டிகுலராக 2023 லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நேம் வந்து 2023 தான் இந்த மாதிரி ஒரு நேமை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 35% மூலதன மானியம், 6% வட்டி மானியத்தோட கடனுதவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் 75.54 கோடி உதவித்தொகை பெற்று 440 பேர் மாணவர்கள் வந்து வெளிநாடுகளில் பயில்வதாக தெரிவிக்கிறாங்க. அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இது வந்து 2025 ஜூலை 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. சிதம்பரத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இப்போது ஒரு 10,000 முகாம்கள் நடத்துறதுக்காக தான். சிறப்பு முகாம்கள் நடத்தி இப்போது பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் ஆதார் கார்டு இந்த மாதிரி அதாவது ஒரு அரசுடைய சேவைகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, வருமான சான்றிதழ் பெறது, ஜாதி சான்றிதழ் பெறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வருமான சான்றிதழ் வாங்க போனீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த மாதிரி டைம் டூரேஷன் அப்படிங்கிறது எடுக்கும். அப்படி இல்லாமல் உடனடியாக மக்களுடைய சேவைகள், மக்களுக்கு தேவையான சேவைகளை மக்களுடைய இடத்துக்கே கொண்டு போய் வழங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் 10,000 முகாம்கள் நடத்தியிருக்காங்க. உடனடியாக மக்கள் மனுக்களை பெற்று அவங்களுக்கு குறைகளை தீர்ப்பதற்காக இந்த முகாம்கள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. நகர்ப்புறங்களில் 3,768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6,232 முகாம்களும் ஏன்னா மொத்தமாக 10,000 முகாம்கள் இந்த ஸ்கீமில் நடத்தியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் 38.53 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 36.62 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. ஸோ 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்குள்ளே இந்த ஸ்கீம் மூலமாக தீர்வு காணப்படுவதாக சொல்லியிருக்காங்க.
அடுத்து கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டம். இப்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இதில் கருப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால ஏற்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த கருப்பை வாய் புற்றுநோயை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு என்ன கொடுக்குறாங்க, கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி விநியோகம் செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் இந்த வருஷம் ஜனவரி 27 சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. 9லேருந்து 14 வயதுள்ள 3,38,649 சிறுமிகளுக்கு இந்த ஸ்கீமில் கருப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது செலுத்த போகிறாங்க. ஆனால் இப்போ முதல் கட்டமாக தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் 30,209 குழந்தைகளுக்கு 38 கோடி மதிப்பீட்டில் ஹெச்பிவி தடுப்பூசி, கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. முதல் கட்டமாக 4 டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மாநிலம் முழுக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமை. அடுத்து தமிழ்நாடு வி சேஃப் திட்டம், அதாவது தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இப்போது பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் உள்ள ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பாதுகாப்பு, ஒர்க் பிளேஸில் வந்து சேஃப்டி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். இப்போ வீட்டில் முதியவர்கள் இருக்காங்கன்னா அவங்களையும் பெண்கள் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போது இப்போது முதியோர் இல்லங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான இடங்கள்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பெண்கள் வந்து வேலை வாய்ப்பு பெறணும், அவங்களுக்கு அதுக்கான பாதுகாப்பை வழங்கணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு வி ஷேப் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5,000 கோடியில் அந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா உலக வங்கியோட உதவியோட தான். உலக வங்கி இந்த ஸ்கீமுக்காக 1,185 கோடி நிதி உதவி வழங்குறாங்க. அடுத்து என் கனவு என் எதிர்காலம் திட்டம். ஸோ இது வந்து February 4 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போது நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் போய் கனவுகளை கேட்டு அதை உங்கள் கனவை சொல்லுங்கள் ஸ்கீமானது செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? கனவுகள்லாம் கேட்டு அதுக்கான இணையதளம் ஓப்பன் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒவ்வொரு கார்டு கனவு அட்டைங்கிறது வழங்கப்படும்லாம் பார்த்தோம் இல்லையா? இளைஞர்களுக்குனே தனியாக ஒரு இணையதளம் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம்லேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் என் கனவு என் எதிர்காலம் திட்டம். ஸோ இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. திண்டிவனம் பக்கத்தில் கொள்ளார் சிப்காட் வளாகத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. இப்போ இளைஞர்களுடைய எதிர்கால எண்ணங்களை அறிஞ்சு அவங்களுடைய எண்ணங்கள்லாம் ஐடியாஸ்லாம் வந்து இணையதளம் மூலமாக பதிவு செஞ்சு அவங்களுக்கு கனவுகளானது நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பார்த்தோம் இல்லையா? அது மக்களுடைய இடத்துக்கே போய் அங்கே அவங்க முகாம் நடத்தி ஒரு 10,000 முகாம் நடத்தி அவங்களுக்கு தீர்வு வழங்குறதுக்காக உங்களுடன் ஸ்டாலின். இது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னா, இந்த ஸ்கீம்லேயுமே முகாம் கேம்புங்கிறத அமைக்க போகிறாங்க. இது என்னென்னா மருத்துவ முகாம்கள் அமைக்க போகிறாங்க. ஸோ நோய்களை வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு பரிசோதனை செஞ்சு நோய் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உரிய சிகிச்சைகளை வழங்கி மக்களுடைய ஆரோக்கியத்தையும் உயிரையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான், அதை நோக்கமாக கொண்டு தான் 2025 ஆகஸ்ட் 2 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் 16.74 லட்சம் பேர் பயனடைஞ்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு தினமும் சுகாதார உணவு வழங்கும் திட்டம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வந்து வழங்கணும். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் அதிகாலையிலே வந்து வேலையை தொடங்கிடுவாங்க. ஸோ அப்போது அவங்க வீட்டில் சமைக்க முடியாது, சாப்பிடாம தான் வருவாங்க. தொடர்ந்து சாப்பிடாமே அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு 3 வேளை உணவையுமே வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு டெய்லி சுகாதார உணவுகளை வழங்கும் திட்டமானது இப்போ February 9 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்டை சென்னையில் லான்ச் பண்ணாங்க. மாநிலம் முழுக்க இந்த ஸ்கீமை 9ஆம் தேதி விரிவுபடுத்தியிருப்பாங்க. திருவள்ளூர் அருகே போலிவாக்கம் ஊராட்சி பகுதியில் தான் இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு ஆண்டுக்கு 213.92 கோடி 92 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் 1,29,689 தூய்மை பணியாளர்கள் பயனடைகிறாங்க. அடுத்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இது 2024 to 25 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை வந்து முழுக்க முழுக்க குடிசை இல்லா மாநிலமாக மாற்றணுங்கிறதுக்காக இப்போது இந்த குடிசை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்காக தான் இந்த ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதன்படி இந்த 2024 to 25 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லியிருப்பாங்க. 2025 to 26 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி 2 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கான அறிவிப்பையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடு இருக்கு இல்லையா, இது வந்து 300 சதுர அடியோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 300 சதுர அடி வந்து 360 சதுர அடியில் 300 சதுர அடி ஆர்சிசி கூரையும் 60 சதுர அடி தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டும் கட்டப்பட்டிருக்கணும். ஒரு வீட்டோட திட்ட மதிப்பீடு என்னன்னா 3.5 லட்சம் ரூபாய் அந்த வீடு கட்டப்படும். ஸோ இப்போது புறம்போக்கு நிலத்தில் உள்ள வீடுனா அங்கே உள்ள குடிசை வீடெல்லாம் காங்கிரீட் வீடுகளாக கட்ட மாட்டாங்க. சொந்த நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும். பட்டா இல்லாத குடும்பங்களாக இருக்காங்கன்னா வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெறதுக்கு பரிசீலிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு வீட்டுக்கு மொத்த தொகையில் ஒவ்வொரு பயனாளிக்குமே வீடு கட்டுறதுக்காக 90 மனித சக்தி நாட்களுக்கு, அப்புறம் கழிப்பறை கட்டுறதுக்கு 10 மனித சக்தி நாட்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் அந்த தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமை கூட இப்போ நேமை கூட சேஞ்ச் பண்ணாங்க. 125 டேஸாக இந்த ஸ்கீமுக்கான அந்த பணி நாட்களை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். விபி ஜி ராம்ஜி திட்டம் சொல்லிட்டு அது ரீசெண்டாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வந்து கழிப்பறை கட்டுவதற்காக 12,000 ரூபாய் வந்து வழங்கப்படும். ஸோ ஒரு ஸ்கீம்னா இன்னும் 2-3 ஸ்கீமை இன்டிகிரேட் பண்ணி தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது. குடிசையில்லா தமிழகம் அப்படிங்கிற இலக்கை 2030க்குள்ளே எட்டணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு டார்கெட் வச்சுருக்கோம். அடுத்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம், இது 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமை வந்து டிஎன் ஷோர் திட்டம் அப்படின்னும் கேட்பாங்க. டிஎன் ஷோரோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கனாமி. டிஎன் ஷோர்னு கேட்கலாம், அல்லது நெய்தல் மீட்சி இயக்கம்னு கேட்கலாம். இது என்னென்னா கடலோர வளங்களை மீட்டெடுத்து அங்கே பாதுகாக்கணுங்கிறதுக்காக கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, அங்கே உள்ள பல்லுயிர் பெருக்கத்தை, பல உயிரினங்களுடைய வாழ்விடமாக கடலோர பகுதின்னு இருக்கு இல்லையா, அங்கே பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துறது. இப்போ நிறைய குப்பைகள், நிறைய மாசுபாடு அப்படிங்கிறது நடக்குது, அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு 4 முக்கிய கருப்பொருளின் அடிப்படையில் தான் இந்த டிஎன் ஷோர் ஸ்கீம்ங்கிறது உலக வங்கி நிதி உதவியோட செயல்படுத்தப்படுது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், இது 2022 மே 23 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறையா தரிசு நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தரிசு நிலங்களை சாகுபடி நிலங்களாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போது நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நீர் அவசியமாக இருக்கு இல்லையா, ஸோ புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறதன் மூலமாக கிராமப்புறத்தில் விவசாயத்தை நம்ம மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ 707 கோடி முதலீட்டில் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் இப்போ விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 61 லட்சம் பேர் பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. அன்பு கரங்கள் திட்டம், ஸோ இது என்ன அன்பு கரங்கள் யாருக்கு தேவைப்படும்? பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2025 செப்டம்பர் 15 பெற்றோரை இழந்த குழந்தைகள் வந்து கல்வியை இடையிலே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அவங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்த்லி அவங்களுக்கு 2,000 ருப்பி, அதுவும் எந்த வயதை எற்ற வரைக்கும் 18 வயதை எற்ற வரைக்கும் 10,637 குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அந்த நிதி உதவிங்கிறது வழங்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து தாய் மாணவர் திட்டம், இது என்னென்னா இப்போது மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வயது ரொம்ப முதிர்ந்தவங்க இருப்பாங்களே முதியோர்கள், அவங்கெல்லாம் வந்து ரேஷன் கடைகளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாலுமே அவங்க ரேஷன் கடைக்கு வந்து அந்த பொருட்களை வாங்குறதுங்கிறது சிரமம். ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கே போய் அத்தியாவசியமான ரேஷன் பொருட்களை போய் டோர் டெலிவரி பண்ணுற வகையில் தான் தாய் மாணவர் திட்டம் போன வருஷம் ஆகஸ்ட் 12 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் 27.41 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் முதியோர்கள் வந்து பயன்பெறாங்க. கலைஞர் கைவினை திட்டம், இது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டம்ங்கிறது போன வருஷம் ஏப்ரல் 19 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்கீமில் பயன்பெறணும்னா 35 வயது நிறைவடைஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 5 இயர்ஸ் ஏதாவது ஒரு கைவினை தொழிலில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஸ்கீமில் அவங்க பயன்பெற முடியும். இதுவே விஸ்வகர்மா ஸ்கீம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரியமாக தொழில் செஞ்சுருக்கணும், 18 வயது நிறைவடைஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீமில் பயன்பெறனா அவங்களுக்கு பாரம்பரியமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது இருக்கணும். அவங்க தான் இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும் விஸ்வகர்மா ஸ்கீமில். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு கைவினை கலைஞர்களில் இப்போ 23,879 பேருக்கு 405 கோடி கடன் அப்புறம் மானியமானது வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க.
தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த ஸ்கீம் போன வருஷம் ஏப்ரலில் லான்ச் பண்ண ஸ்கீமு. தொல்குடி திட்டம். ஸோ இது என்னென்னா, இப்போது பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து சாலை வசதி கொண்டு வர்றது, குடிநீர் வசதி கொண்டு வர்றது, மின்சார வசதி, இந்த வீடு வசதி, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு நிறைவேற்றணும் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தொல்குடி திட்டம். இதே மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ 405 கோடியில் 6685 வீடுகள், 908 உள்கட்டமைப்பு பணிகள் இந்த ஸ்கீமில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். இப்போ தொல்குடி திட்டம் வந்து பழங்குடியின மக்களுக்காக அடிப்படை வசதிகளை வழங்கணுங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறது ஆதி திராவிடர்கள் குடியிருப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணுங்கிறதுக்காக 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் 1000 கோடி ரூபாயில் 5 இயர்ஸ்க்கு செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 200 கோடின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்கிறாங்க இந்த ஸ்கீமில். இது வரைக்கும் 482 கோடியில் 5281 உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்லி இந்த ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, எங்கே லான்ச் பண்ணாங்க, இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து அன்பு சோலைகள் திட்டம். இது வந்து 2025 நவம்பர் 10 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அன்பு சோலைகள் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தாலே அவங்க எப்போதுமே தனிமையில் வீட்டில் வந்து மற்றவங்களாம் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, முதியவர்கள் வந்து தனியாக இருக்க மாதிரி அவங்க ஒரு தனிமையிலே இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அவங்க ஒரு நல்ல சந்தோஷமாக அவங்க மற்றவங்களோட அவங்க ஏஜ் குரூப்போட ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நூலகம் அவங்களுக்கு வசதி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரியான வசதிகள்லாம் அவங்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக மூத்த குடிமக்களுக்காக 28 பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து போன வருஷம் நவம்பர் 10 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ குடும்பத்தில் புறக்கணிக்கப்படக்கூடிய முதியோர்கள் வந்து தனிமையில் இல்லாமல் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இது 2022 மே 21 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2022. செகண்ட் ஃபேஸ் வந்து 2024 நவம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீமில் சத்து பெட்டகம் அப்படிங்கிறது தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 1.83 லட்சம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு 40.88 கோடி மதிப்பில் ஊட்டச்சத்து உணவு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாட்டிலேருந்து 78% குழந்தைகள் வந்து மீண்டிருக்காங்க, இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. திருநங்கையர் நலத்திட்டங்கள். திருநங்கைகளுக்காக என்னென்ன திட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்காக அரண் இல்லம் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி தோழி விடுதிகள் திட்டம் பார்க்குறோம், கிராமப்புற பெண்கள் வேலைக்காக வரும்போது அவங்க தங்குறதுக்காக விடுதி அமைக்கிறதுக்காக தோழி விடுதி திட்டம், அந்த மாதிரி திருநங்கைகள் வந்து தங்குறதுக்காக அரண் இல்லம் அமைக்கும் திட்டமானது லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் 2025 அக்டோபர் 13. அடுத்து ஊர்காவல் படையில் பணி நியமனம் செய்கிறதுக்காக இப்போது இந்த போலீஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருவிழான்னு வந்துருச்சு, இல்லைனா ஏதாவது பெரிய பரப்புரைகள் இந்த மாதிரி ஒரு நிறைய க்ரௌட் இருக்கிற மாதிரியான ஒரு வேலை வந்துருச்சுன்னா போலீஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஊர்காவல் படை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஊர்காவல் படையில் திருநங்கைகள் பணி நியமனம் செய்யப்படுறாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் மாத ஓய்வூதியம் அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது, இது 1500 ரூபாயாகவும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தொல்குடி புத்தாய்வு திட்டம். இந்த ஸ்கீம் 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுது. இப்போ பழங்குடியின மக்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நிதி உதவி வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்துக்கு வருஷம் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். ஸோ நில உடைமைன்னு பார்க்குறோம், மகளிர் நில உடைமைன்னு பார்க்குறோம். அப்போது பெண்களை நிலத்துக்கு சொந்தக்காரராக மாற்றுறது. எந்த பெண்களை அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தை SC ST பெண்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ ஏழை பெண்களாக இருக்காங்க, டெய்லி கூலி வேலை பார்க்குறாங்க, சம்பளம் கம்மியாக உள்ளவங்களாக இருக்காங்க, அவங்களும் ஒரு நிலத்துக்கு உரிமையாளராக மாறணும், சொந்தக்காரங்களாக மாறணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை இந்த 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம்ங்கிறது 20 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்துகிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதுக்கு வந்து 50% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிலம் வாங்குறதுக்கு மானியமானது கொடுக்குறாங்க கவர்மெண்ட்.
ஸோ தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பில் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது. இந்த ஸ்கீமில் பயன்பெறணும் அப்படின்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18 to 55 இருக்கணும் ஏஜை. இன்னொன்று 3 லட்சத்துக்குள்ள வருமானமானது இருக்கணும், ஆண்டு வருமானம். அவங்க தான் இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக 1042 மகளிருக்கு 49.35 கோடி மானியம் வழங்கியிருக்காங்க இந்த நிலம் வாங்குறதுக்காக. ஸோ இதோட தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் 30+ ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நிறைவடையுது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் தனியாக PDF 80+ ஸ்கீம் இருக்கிற மாதிரி PDF ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே 80+ ஸ்கீம் உள்ள PDF நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எப்படி பே பண்ணலாங்கிற டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.